ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரேட் திங்கர்ஸ் ஏஷியா. நான் உங்கள் சபரி. இந்த துணி துவைக்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, அந்த காலத்து ஆளுங்க ஆத்தோரம் துணி துவைச்சாங்க. ஆற்றுல தண்ணி வற்றினதும் ஊருக்கு பொதுவாக ஒரு கிணறு வெட்டி அந்த கிணத்துல தண்ணி எடுத்து துணி துவைச்சி பழகினாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு பொதுவாக ஒரு டேங்க் ஒன்று கட்டி வீடு வீடாக டேப்பை போட்டு கொடுத்து அந்த டேப்பில் தண்ணி எடுத்து துணி துவைச்சி பழகினாங்க. இதெல்லாம் போக தண்ணி எடுத்து ஊற்றினா துணியை மட்டும் துவைச்சி தரதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அது துணியை துவைச்சி மட்டும் தான் தரும். நாம் அலசி புழிஞ்சு காய போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியும் அதுவே எடுத்துக்கும், துணியை துவைச்சும் தரும், புழிஞ்சும் தரும். நம்ம காயை மட்டும் போட்டு எடுத்து வைக்கணும். இப்போ என்னடானா தண்ணியும் அதே எடுத்துக்குது, லிக்விடு மட்டும் ஊற்றணுன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துச்சு. அதையும் தாண்டி தண்ணியும் அதுவே எடுத்துக்கும், லிக்விடும் அதே எடுத்துக்கொண்டு இப்போ மிஷினை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்படி பரிணாம வளர்ச்சியில் பல கட்டத்தை கடந்து வந்த நாம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். தம்பி, அந்த முக்கியமான கட்டம் இது தானே? அட இது இல்லைங்க. இப்போது நம்ம போடுற துணி அழுக்காயிடுச்சு. அந்த துணியை துவைக்க முக்கியமான பொருட்கள் என்னென்ன? துணி துவைக்கிற ஆள், பவுட்ரு இல்லை சோப்பு, தண்ணி. அப்படி இல்லையா வாஷிங் மிஷினு, தண்ணி, டிட்டர்ஜென்ட். இவ்வளோ தானே? கரெக்டு. ஆனால் இப்போ நம்ம அந்த முக்கியமான கட்டணம் சொன்னோம் பாருங்கள், அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 2 விஷயத்த நம்ம மறைக்க போகிறோம். தம்பி, அது என்னப்பா? இது ஆளே இல்லாமல் துணி துவைக்க போறியா இல்லை மிஷினே இல்லாமல் துணி துவைக்க போறியா? இன்னும் அந்தளவுக்குலாம் நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகலை. நான் சொன்னேன் பாருங்கள், இந்த தண்ணி, டிட்டர்ஜென்ட், இது 2மே இல்லாமல் துணி துவைக்க போகிறோம். தம்பி, நீ ஹாஸ்டலில் எப்படி துணி துவைச்சனலாம் இங்கே யாரும் கேட்கல. ஐயோ, அது இல்லைங்க. டிட்டர்ஜென்ட் இல்லாமல் கூட துணி துவைச்சிடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் எப்படிப்பா துணி துவைப்ப? ஆமாங்க, தண்ணியும் இல்லாமல் டிட்டர்ஜென்ட்டும் இல்லாமல் துணி துவைக்க முடியுமாமே, அதுவும் மிஷினில். ஆஹா தம்பி, நீ சொல்ல ஆர்வம் கூடுதுப்பா. சீக்கிரத்தை என்னன்னு சொல்லுப்பா. என்னடா 2026 பிறந்துருச்சு, நமக்கு எந்த கண்டென்ட்டும் புதுசாக கிடைக்கலேன்னு உட்காந்து யோசிக்கும் போது தான் வெள்ளச்சாமின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னடா விஷயம் போய் பார்த்தா அந்த கம்பெனி பேர் என்னங்க? வேர்ல்பூல். தம்பி, என்ன சொன்னீங்க? வேர்ல்பூல். உங்களுக்கு நான் சொன்னதில் சந்தேகமாக கூட இருக்கலாம். இந்த கூகுள் அக்கா கிட்ட கேட்டேன், அவங்க பேசுறதை நீ ஒரு டைம் கேட்டுருங்க. வேர்ல்பூல். கூகுள் அக்கா சொன்னதை கேட்டிங்களா? அவங்களும் அதை தானே சொன்னாங்க. சரி விடுங்க, கம்பெனி இருக்குதுங்க ஒரு பக்கம். அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் இருக்குது, அது பிரமாதமான விஷயங்க. தம்பி, வந்ததுலேருந்து வளவளன்னு பேசுகிற என்ன விஷயம்னு ஃபஸ்ட்டு சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆஃபீஸுக்கு போவாங்க இல்லையா, வெள்ளையும் சொல்லியுமா டையை கட்டிட்டு, அவங்களாம் அந்த ஆஃபீஸுக்கு போட்டு போகிற துணி லைட்டாக தான் அழுக்காகுங்களாம். இல்லை அந்த வேர்வை நாற்றம் மட்டும் தான் துணி மேலே அடிக்குமா. அப்படிக்கிறவங்களாம், நான் ஏன்டா 1 மணி நேரம் அந்த துணியை வாஷிங் மிஷினில் போட்டு திரும்ப துவைக்கணும், அப்படி துவைக்கிறதுனால அந்த துணியெல்லாம் கிழிஞ்சு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தண்ணியில் போட்டு டிட்டர்ஜென்ட்டில் ஊற வச்சு போட்டு ட்ரம்மை சுற்ற விட்டுறதுனால தான் அந்த துணி டேமேஜ் ஆகுது, மேற்கொண்டு சீக்கிரம் பழசாயிடுது, கலரெல்லாம் மாறி போகுது அப்படின்றது கம்பெனிக்காரனோட கூற்று. என்னது கூற்று? சரி, இப்போ நீ சொன்ன இந்த கதைக்கும் நீ சொன்னிய அந்த கம்பெனி வேர்ல்பூல், அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறானா? அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க. இந்த காற்று இருக்குல்ல, காற்று அட்மாஸ்பியர்லேருந்து காற்றை எடுத்து அந்த காற்றுல ஆக்சிஜனை பிரித்து அதை ஒரு மிஷினுக்குள்ளே அமுச்சு அதை ஓசோனாக மாற்றுவானா. என்ன தம்பி சொன்னீங்க? ஓசோனா? இந்த உலக உருண்டைக்கு மேலே வெள்ளமாக ஒரு படலம் இருக்கும், ஃப்ரிட்ஜ் டோரை திறந்தா கூட அது ஓட்டையாயிடுமே, அதுதானே? ஆமாங்கய்யா, அந்த ஓசோனே தான். இந்த 2026 வேர்ல்பூல் கம்பெனிக்காரன் எக்ஸ்பர்ட் கேர் சர்வீஸ் அப்படின்ற பேரில் புதுசாக ஒரு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வாஷிங் மிஷினில் தான் இன்பில்டு ஓசோனைசர் அப்படின்னு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்கான். அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா, காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை தனியாக பிரித்து அந்த ஆக்சிஜனை ஓசோனாக மாற்றும் அப்படின்னு கம்பெனிக்காரன் சொல்லியிருக்காங்க. தம்பி, நீ பாட்டு ஆக்சிஜன் ஓசோன்னு சொல்கிறியே, இதுக்கெல்லாம் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஓன்றது ஆக்சிஜன் ஆட்டம், அது என்விரான்மெண்ட்டில் எக்ஸிட் ஆகாது. ஸோ எப்பயுமே ஒரு சிங்கிள் ஓ அதுவும் ஆக்சிஜன் தான், அது தனியாக இருக்காது, இன்னொரு ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிஜன் அதாவது O2 தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் கொடுத்து இந்த 2 ஓவாக கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுவை சிங்கிளாக பிரித்து ஏற்கனவே 2 ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதோட இந்த சிங்கிள் ஆக்சிஜனை சேர்த்துனா O3, அந்த O3க்கு பேர் தான் ஓசோன். இந்த ஓசோன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வாஷிங் மிஷின் ட்ரம்முக்குள்ளே செலுத்தி அந்த ட்ரம்முக்குள்ளே நம்ம துணி போட்டிருப்போம் இல்லையா, இந்த ஓசோன் கேஸ் போய் அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கிற துணியில் இருக்கிற அந்த கெட்ட நாற்றத்தையும் மைல்டாக இருக்கிற அழுக்கையும் போக்கொண்டு இந்த வேர்ல்பூல் கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை 50 டைம் ரிப்பீட் பண்ணி செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அண்டர் லெபார்ட்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நல்லாவே வேலை செஞ்சது. இப்படி நீங்கள் ஓசோன் கேஸை வச்சு துணி துவைக்கிறதுனால துணி சீக்கிரம் கிழியாது, கலர் போகாது. மைல்டாக அழுக்கு இருக்கிற துணிகளை வந்து இப்படி துவைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தண்ணியும் மிச்சம், டிடர்ஜென்ட்டும் மிச்சம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரன் சொல்கிறாங்க. தம்பி 50 டைமுக்கு மேலே துவைச்சி செக் பண்ணானீங்களே, என்னென்னலாம் துணி போட்டு துவைச்சாங்களாம்? அது ஒன்றும் இல்லைங்க, கோட்டு, புடவை, பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாமே போட்டு துவைச்சி பார்த்துருக்காங்க. இதுலேயுமே மைல்டாக கிழிஞ்ச துணிகளையும் போட்டு துவைச்சி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஓசோனு கேஸ்னால் அந்த துணி ஏற்கனவே கிழிஞ்ச லெவலில் அப்படியே இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் டேமேஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த துணி எந்த அளவுக்கு லைட்டாக டேமேஜ் இருந்தோ அந்த டேமேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அப்படியே தான் க்ளீன் ஆகி வெளியே வந்திருக்கு. சரி தம்பி, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த மிஷின் எப்படியும் ஒரு 50,000க்கு மேலே இருக்குமா? சேச்சே, இந்த வேர்ல்பூல் கம்பெனிக்காரன் ரொம்ப நல்லவங்க. இதில் நமக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வாஷிங் மிஷின் வந்து 25,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுமா? அப்பாடா, இப்போ தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போ 25,000 கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கினா தண்ணி இல்லாமல், லிக்விடும் இல்லாமல் துணி துவைச்சிக்கலாம், அப்படி தானே? ஆமாம், அப்படி தான். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னப்பா தம்பி ட்விஸ்ட்டு? இப்போ தண்ணி இல்லைன்னு சொன்னான், லிக்விடும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கரண்ட் இல்லைன்னு அவன் சொன்னானா? கண்டிப்பாக கரண்ட் சார்ஜ் ஆகும். சும்மா காற்றை பிடிச்சி அதில் ஆக்சிஜனை பிரித்து அந்த ஆக்சிஜனை ஓசோனாக வேறு மாற்றுறாங்களாம். இது நம்ம ஃபீல்டுக்கு வந்து நாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் ரெகுலர் வாஷிங் மிஷினுக்கும் இதுக்கும் எவ்வளோ கரண்ட் பில் வருதுன்னு நம்ம செக் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. இந்த வாஷிங் மிஷினில் ஸ்பெஷல்னு வேறு என்ன சொல்ல முடியும்னா, ஃப்ரெஷ் கேர் ஃபங்க்ஷன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் டிலே ஸ்டார்ட்டுன்னு சொல்லியிருப்போம். இல்லைனா நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணி துணியெல்லாம் வாஷருக்கெல்லாம் முடிச்சுட்டு மிஷினுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் நம்ம ஈவினிங் வந்து துணி எடுக்கும்போது லைட்டாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து, அதாவது நம்ம துணியெல்லாம் வாஷிங் மிஷின் துவைச்சிறது மிஷினுக்குள்ளேயே 6 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆன் ஆகி ஒரு ஸ்ட்ரீமை பாஸ் பண்ணி ஓடோர் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். அது ஒரு விஷயம். 2வது ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு அரை டேங்க்கு மேலே தண்ணி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் தண்ணி எடுத்துக்கும், மிஷின் ஓடுன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர், அதாவது அரை டேங்க்கு கீழே தண்ணி இருந்தாலையும் மிஷின் ரன் ஆகும் அப்படின்ற விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது போக ஃப்ரண்ட் லோட் டோர் ஓப்பனிங் அந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாஷிங் மிஷினில் 310 mm இருக்கும், இவங்க 330 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை until bye from Sabri from Great Thinker Asia. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு